السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது முகமதுவின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டவை இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை, ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் இட்டுச் செல்லும் என்ற எம்பெருமானாரின் முன்னுரையிலேயே முன்னுரையாக்கி என்னுரையை ஆரம்பம் செய்தேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜன்ன சலத்தானாவின் நல்லடியார்களே, கடந்த வகுப்புகளில் நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை சற்று நாம் மீளாய்வு செய்துவிட்டு இந்த வகுப்புக்குள் செல்வோம். அதாவது கடந்த வகுப்பில் நாம் குரானை அணுகும் முறையும், குரானை எப்படி வாழ்வியலாய் மாற்றுவது, அதற்கான தகுதிகளை எப்படி வளர்த்து கொள்வது, அதை உணர்வுபூர்வமாய் உளப்பூர்வமாய் எப்படி அணுகுவது என்பதை பற்றி பார்த்தோம். அதன் 3 முக்கிய தகுதிகளாக நாம் பார்த்தது, முதல் தகுதி முன்முடிவில்லாமல் குரானை அணுகுவது. இரண்டாவது பணிதல், தாழ்மையுடன் அதை அணுகுவது. மூன்றாவது அதன் நோக்கம் செயல்படுத்துவதாக இருப்பது. ஆக இந்த 3 முக்கிய காரணங்களை நாம் குரானை அணுகுவதற்கான கட்டளையாக பார்த்து கொண்டோம். ஆனால் இது கிட்டத்தட்ட அனைத்து விஷயங்களும், இந்த அனைத்து சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் குரானை தாண்டிய மற்றவைகளும் கூட பொருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த குரானை அணுகுவதற்கான முக்கியமான 4வது தகுதி ஒன்று இருக்கிறது. அந்த மிக முக்கியமான தகுதி என்ன என்று பார்த்தால், குரானை புரிவதற்கு, அதை நாம் உணர்வதற்கு அதன் தடைகளை, அதற்கு இடைப்பட்டிருக்கும் அனைத்து தடைகளை நாம் உடைக்க வேண்டும். ஆக அந்த 4வது மிக முக்கியமான தகுதி தடைகளை தகர்த்தல். அதை பற்றி அல்லாஹ் தனது அதன் முக்கியமான தகுதியாக அல்லாஹ் சொல்வது 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள்னு சொல்கிறான். அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி குரானை ஓதுறது சிறு குழந்தையிலிருந்து நம்ம எல்லாம் கற்றுக்கொண்ட விஷயம். மக்தம் மதரசாவிலிருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம். இதை எந்த ஒரு முஸ்லீமுக்கும், எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு பாதிக்கும் சொல்லி தெரிய வேண்டியது. குரானை ஓதனவே ஆட்டோமேட்டிக்காக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. ஆக இந்த மிக முக்கிய தடை சைத்தான் தான் பெரும் தடையாக இருக்கிறான் நம்ம குரானை ஓதுறதுக்கு. ஆக அவனிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு கோரிக்கணும்னு நல்லா சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது நல்லா சொல்கிறான், நம் பாதையில் யார் முயற்சிக்கிறாரோ அவருக்கு நமது வழிகளை எளிதாக்குவோம், சிறந்த வழியை நம்ம காட்டுவோங்கிறோம். அதாவது ஜிஹாத் நம் பாதையில் யார் செய்கிறாரோ அவருக்கு நம் வழிகளை லேசாக்குவோம்னு நல்லா சொல்கிறான். இந்த ஜிஹாத்ன்ற வார்த்தைக்கு விரிந்த பல பொருள் உள்ளது, மிக ஆழமான பொருள் இருக்கிறது. அதாவது ஜிஹாத்துங்கிற வார்த்தைக்கு அதோட சாராம்சத்தை, ஆழத்தை புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அதாவது இப்போ ஒரு கரும்பு சாறு வேணுண்டா, கரும்பு எடுத்து சக்கையை பிழிஞ்சு அதன் ஜூஸாக எப்படி குடிக்கிறோம், அதுதான் அதை ஒரு உதாரணமாக காட்ட முடியும். அந்த சாறு பிழியறது தான் ஜிஹாத். ஒரு முயற்சியின் தீவிரம், ஒரு தடவை 2 தடவை மேலோட்டமாக செய்யாமல் அதன் ஆழப்பொருள் உணர்வதே ஜிஹாத்துங்கிற ஒரு சொல்லோட விரிவாக்கமாக நம்ம உணர முடியும். அதே மாதிரியா சைத்தான் பல இடங்களில் நமக்கு தடையாக வருவோம். அல்லாஹ்வுடைய திருக்குரானில் அல்லாஹ் சொல்லும்போது 21, 83, 84 இந்த அத்தியாயங்களை தொடர்ந்து ஓதும்போது நமக்கு தெரியும். அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, நீங்கள் நபிமார்கள் எப்படி சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அதில் விரிவாகவே பேசுகிறான். ஐயூப் நபி அவங்க பிரார்த்தனை செய்யும்போது, யா அல்லாஹ் எனக்கு கடுமையான நோய் இருக்குது, அதை நீக்கிவிடு, நீயோ கிருபையாளெல்லாம் மிகப்பெரிய கிருபையானன்னு பேசினார். ஆகவே அவருடைய பிரார்த்தனை ஏற்று அவருக்கு இருந்த நோயை நீக்கி அவருடைய குடும்பத்தாரையும் அவருக்கு நம்ம அளிச்சோன்றான்ல. அதே போன்ற இன்னொரு தொகையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். இந்த விஷயங்கள் எல்லாமே
அவர்கள் சைத்தானை உள்ளத்திலிருந்து உளப்பூர்வமாக சைத்தானமிருந்து பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனைகளின் வரிசையாக இருக்குது. ஏண்டா வெறுமனே அவுதுபில்லாஹ் சைத்தான் வார்த்தைகளாக நம்ம கடந்து போகாமல் உளப்பூர்வமாக அல்லாஹ்ட்ட அல்லாஹ் இவன் பெரும் மாயக்காரனாக இருக்கான், பாவியாக இருக்கான், என் உள்ளத்தை திசை திருப்பி விட்றான் அப்படிங்கிற மன தூய்மையோடு கேட்கையில் அல்லாஹ் அந்த சைத்தானை பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு பெரிய ஃபாரின் நாய் அவர் வச்சுருக்காரு. உள்ளே போயிடும், நாய் துரத்துது. திரும்ப நாய் கூட நின்று சண்டை விட மாட்டோம், கடிக்க மாட்டோம். வேகமாக வெளியே ஓடியாந்து எஜமானரை கூப்பிடுவோம், அதோட எஜமானரை. இங்கே பாருங்கள், உங்கள் நாய் என்னை கடிக்கிறது பாருங்கன்ட்டு அவர் ஒரே ஒரு சொல்லில் மிரட்டுவார், போய் படு அப்படின்னு. அது ஒதுங்கி போயிடும். அது மாதிரியே தான் என்ன தான் சைத்தானாக இருந்தாலும் அவனுக்கு எஜமான அல்லா தான். அப்போ அல்லாட்ட உதவி தேடிட்டா அவன் அந்த சைத்தானை விரட்டிடுவான். ஆக சைத்தான் பெரும் தடையானவன். அவன் சொல்கிறான், அல்லா அவன் சொல்லும்போதே, நீ இவர்களெலாம் நல்லடியார் ஆக்குறியா, நான் இவர்களை வழி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அல்லாட்ட அவன் சேலஞ்சு பண்ணி இருக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நேரிய வழியை அடைப்பேன், உன் நல்லடியார்களுடைய நேரிய வழியை நான் அடைப்பேன், அவர்களை வழி எடுப்பேன். நீ என்னை பங்கப்படுத்தியதால் ஆதமுடைய சந்ததிகளில் அவர் உன்னுடைய நேரான வழியில் செல்லாது தடை செய்ய அதில் மறைத்து உக்காந்துக்குவேன், நடுவில் போய் உக்காந்துக்குவேங்கிறான். அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவரிடம் வந்து அவர்களை வழியெடுத்து கொண்டே இருப்பேன். ஆகவே பெருமானவனே, உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காண மாட்டேங்கிறான். ஆக நம்மளை நன்றி கெட்டவனாக மாற்றுவதுதான் சைத்தான நோக்கம். எந்த ஒரு காரியத்தையும் சைத்தான் தூண்டி தான் விடுவோம். இப்போ நம்ம ஒரு டிவி பார்க்கணுண்டா, அந்த பாட்டை கையில் குரான் ஊற்றிட்டுருக்கோம், நல்ல பாட்டு ஓடுது, எவ்வளோ நேரம் குரான் ஊற்றி வச்சுட்டு போய் பாருண்டு அந்த உள்ளத்தை உளப்பூர்வமாக சைத்தான அல்லாட்ட சைத்தான்ட்டு பாதுகாப்புன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் அதுக்கான மேற்காரியங்கள் நம்ம செய்வோம். அவன் உள்ளத்தை தூண்டணுன்னு அந்த வழியை போய் ரிமோட் எடுக்கிறதும் டிவி ஆன் பண்ணுறதும் பார்க்குறதும் நம்மளுடைய வழி இருக்கும். ஆக சைத்தான் ஈஸியாக வழி எடுக்கக்கூடியவனு இருக்கான். ஆனால் இப்படிப்பட்ட சைத்தானாக இருந்தாலும் அவன் அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் சூழ்ச்சி செய்யல, சைத்தான் அவன் பெரிய சூழ்ச்சி செய்வான், ஆனால் அவன் பலவீனமானவன். நீங்கள் என்னிடம் உதவி தேடி வந்து விட்டால் சைத்தான் மிக பலவீனமானவன் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆக சைத்தானை வெளில நம்ம அல்லாவோட உதவியை உளப்பூர்வமாக பெற வேண்டியது முக்கிய விஷயமா இருக்குது. ஆக சைத்தானுடைய சூழ்ச்சி மிகவும் பலவீனமானது என்று அல்லாஹ் தன்னுடைய 4:76 நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரியா 14:22 14:22 சைத்தான் வந்து நம்மளை சொல்லுவானா, மறுமை நாள் தீர்ப்பெல்லாம் சொல்லப்பட்ட முன்னாடி, நிச்சயமாக அல்லாஹ் வேதனையை உங்களுக்கு மெய்யாகவே வாக்களித்திருந்தான், அவ்வாறு கொடுத்து விட்டான். நான் உங்களுக்கு பொய்யாக வாக்களித்தேன், எனினும் நான் உங்களை வஞ்சித்து விட்டேன். நான் உங்களை அழைத்தேன், நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள். நான் தூண்டி தான் போட்டேன், செஞ்சதெல்லாம் நீ தான் சொல்கிறான் என்பதை தவிர உங்களை நிர்பந்திப்பதற்கு எனக்கு யாதொரு அதிகாரமும் இல்லாமலே இருந்தது. அதனால் நீங்களே என்னை நிந்திக்காதீர்கள், உங்களை நீங்களே நிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் தூண்டித்தான் விட்டேன், நீயே சிந்திச்சு வழிபடல. அதனால் இன்னைக்கு குற்றம் என்னை பிடிக்காது, உனைவே நீ குற்றவாளியை பார்த்துக்க, உனைவே நீ தண்டிச்சுக்கங்கிறான்ல சைத்தான். நீங்களும் எனக்கு யாதொரு உதவியும் செய்ய முடியாது. இதற்கு முன்னர் நீங்கள் என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி கொண்டிருந்தையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். நானும் உங்களுக்கு உதவ முடியாது, நீயும் எனக்கு உதவ முடியாது. நீங்கள் என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக்கிட்டு இருந்தீங்க, அதையும் நான் நிராகரிச்சுட்டேங்கிறான். உங்களை போன்ற அநியாயர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டுன்னு யார் சொல்கிறா? சைத்தான் சொல்கிறான். ஆக சைத்தான் நம்மளை காட்டி கொடுக்குறோன்னா சூழ்ச்சி செய்யறனா இருக்கான். ஆனால் அவன் சூழ்ச்சி பலவீனமானது. உள தூய்மையோடு அதை எதிர்கொள்கிறவருக்கு சைத்தானை வெல்ல முடியும். இந்த அழகிய திருக்குரானை வாழ்வியல் நெறியாக மாற்ற முடியும். ஆக மன உறுதியுடன் இறைவனிடம், அந்த எஜமானிடம் பாதுகாப்பு தேடியவர்களாக, சைத்தானிடமிருந்து விடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியர்கள் விடுவானாக. ரப்பனா வத்தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.